வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் நண்டு குழம்பு வைப்போம். சுவையான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. நான் இதில் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கிறேன். சின்ன நண்டு தான் எடுத்திருக்கிறேன். சின்ன நண்டு குழம்புக்கு நல்லா இருக்கும். முதல்ல நாங்கள் உப்பை போட்டுக்கொள்ளுவோம். ஒரு அளவாக போடுவோம், பத்தாட்டி பிறகு போட்டுக்கொள்ளலாம். அதோட மிளகாய்த்தூள் போடுவோம். நான் இதில் 3 மேசக்கரண்டி மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். நாங்கள் பிறகு பார்த்து போட்டுக்கொள்ளுவோம். அதோட புளியும் விட்டுக்கொள்ளுவோம். நல்ல திக்காக கரைச்ச புளி விடுறேன். மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக இருக்கா பிரட்டி விடுவோம். நல்ல வடிவாக பிரட்டி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்கள் மூடி ஊற விடுவோம். நண்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நாங்கள் இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி ஒரு துண்டு, ரம்பை, கருவேப்பிலை எல்லாத்தையும் வடிவாக நாங்கள் கழுவி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாம் தயாராகிட்டுது. நாங்கள் குழம்பு வைக்க தொடங்குவோம். இப்போ நாங்கள் கறிக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். அதோட வெள்ளைப்பூடையும் போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நல்ல வடிவாக எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இதில் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் நாங்கள் இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டு இதில் இப்போ ரம்பை போட்டுக்கொள்ளுவோம். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயும் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு வடிவாக கலந்து விடுவோம். இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கி வரைக்குள்ள நாங்கள் கலந்து வச்சுருக்கிற நண்டை சேர்ப்போம். நண்டெல்லாம் போட்டதுக்கு பிறகு நாங்கள் நண்டு கலந்து வச்சுருந்த அந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியையும் விட்டுக்கொள்ளுவோம். பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ நல்ல வடிவாக நண்டை பிரட்டி விடுவோம். நல்ல வடிவாக கலந்து பிரட்டிட்டு இதை நாங்கள் மூடி வைப்போம். இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து வடிவாக ஒருக்கா பிரட்டி விடுவோம். ஏனெண்டா இது மண் சட்டியில் கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் சில நேரம். அதால் நான் ஒருக்கா திரும்பவும் கலந்து விடுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் அவியறதுக்கு.
இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து கலந்து விடுவோம். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாருக்கும் நன்றி, சந்தோஷம். நண்டு கன நேரம் அவிய தேவையில்லை. அந்த கோதுகள் நிறம் மாறிடும். ஒரு ரோஸ் கலர் மாதிரி அல்லது ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துடும். அப்படி வந்தாலே நண்டு அவிஞ்சதுண்டு அர்த்தம். இப்போ நாங்கள் இந்த குழம்புக்கு தேவையான பால் விட்டுக்கொள்ளுவோம். நான் முதலாம் பால், ரெண்டாம் பால் ரெண்டையும் சேர்த்து ஒரே அடியாக தான் விடுறேன். ஏன்னா நான் திரும்ப முதல் பால் விட போகிறதில்ல. இந்த குழம்பை அப்படியே வத்த விட்டு எடுக்க போகிறோம். பாலை விட்டதுக்கு பிறகு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தூள் காணாட்டி இன்னும் கொஞ்சம் தூள் போட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் போட போகிறேன். ஒரு கரண்டி தூள் போடுறேன். அதோட பால் கொஞ்சமும் விடுறேன், தண்ணி பால். நான் இதை பிரட்டல் குழம்பாத்தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு குழம்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கொள்ளலாம் தாராளமாக. நாங்கள் இப்போ குழம்பை மூடி அவிய விடுவோம். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிக்குது. வடிவாக கலந்து விடுவோம். ஏனென்னா ஒரு நண்டு குழம்புல ஒரு நுரை மாதிரி மேலே பொங்கி வரும். அதால் அடிக்கடி நாங்கள் இதை கலந்து விடணும். இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளணும். நான் இதில் உப்பு காணாது இன்னும் கொஞ்சம் போடுறேன். போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இனி மூட தேவையில்லை. நாங்கள் இது இப்படியே அடுப்பை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே குழம்பை வற்ற விடுவோம். குழம்பு வற்றி கொண்டு வருகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நண்டு குழம்பு இன்றைக்கு வச்சுட்டு நாளைக்கு பழைய கறி சாப்பிடணும். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு தயாராகி கொண்டு வருகுது. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் முருங்கையில் கொஞ்சம் போட்டுட்டு இந்த கறியை இறக்குவோம். நண்டுக்கு கட்டாயம் முருங்கையில் போட வேணும். ஏன்னா நண்டு சரியான சூடு. இப்போ நாங்கள் முருங்கை இலையை போடுவோம். முருங்கை இலையை போட்டு கலந்து விட்டுட்டு நாங்கள் இறக்குவோம். எங்களை இந்த நண்டு குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.